துதிக்கிறேன் ஐயா. அப்பா பிதாவே சோத்திரம், இயேசுவே சோத்திரம், பரிசுத்த ஆவியானவரே உமக்கு கொடான கொடை நன்றி படி செலுத்தி உயர்த்தி போற்றுகிறோம், வாழ்த்தி வணங்கி நாளை ஆசீர்வதித்து கொடுக்க முடியாது ஜெபிக்கிறோம். பாடல்கள் வார்த்தையும் பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதமாக இருக்கட்டும். இயேசுவின் நாமத்தை கேட்கிறேன் நல்ல தகப்பனே. ஓ தேவனுக்கு மகிமை, தூக்கி எடுத்தார் என்னை, தூக்கி எடுத்தார் இயேசு. கரத்தை நீட்டி ரட்சித்தாரே, ஓ தேவனுக்கே மகிமை. தேவனுக்கு மகிமை, தூக்கி எடுத்தார் என்னை, தூக்கி எடுத்தார் இயேசு. கரத்தை நீட்டி ரட்சித்தாரே, ஓ தேவனுக்கே மகிமை. ஜீவிக்கிறார் இயேசு, ஜீவிக்கிறார், உள்ளத்தில் தங்கி ஜீவிக்கிறார், ஜீவிக்கிறார் இயேசு, ஜீவிக்கிறார், என் உள்ளத்தில் தங்கி ஜீவிக்கிறார். ஓ தேவனுக்கு மகிமை, தூக்கி எடுத்தார் என்னை, தூக்கி எடுத்தார் இயேசு. கரத்தை நீட்டி ரட்சித்தாரே, ஓ தேவனுக்கே மகிமை. துன்பத்தை இன்பமாய் மாற்றினாரே, என்றென்றும் ஜீவிக்கிறார். துன்பத்தை இன்பமாய் மாற்றினாரே, என்றென்றும் ஜீவிக்கிறார். ஓ தேவனுக்கு மகிமை, தூக்கி எடுத்தார் என்னை, தூக்கி எடுத்தார் இயேசு. கரத்தை நீட்டி ரட்சித்தாரே, ஓ தேவனுக்கே மகிமை. சொந்த பிள்ளையாய் தெரிந்து கொண்டார், சத்தியத்திலே என்னை நடத்துகிறார். சொந்த பிள்ளையாய் தெரிந்து கொண்டார், சத்தியத்திலே என்னை நடத்துகிறார். ஓ தேவனுக்கு மகிமை, தூக்கி எடுத்தார் என்னை, தூக்கி எடுத்தார் இயேசு. கரத்தை நீட்டி ரட்சித்தாரே, ஓ தேவனுக்கே மகிமை. தூக்கி எடுத்தார் என்னை, தூக்கி எடுத்தார், மரண கட்டிலிருந்து தூக்கி எடுத்தார், தூக்கி எடுத்தார் என்னை, தூக்கி எடுத்தார், மரண கட்டிலிருந்து தூக்கி எடுத்தார். ஓ தேவனுக்கு மகிமை, தூக்கி எடுத்தார் என்னை, தூக்கி எடுத்தார் இயேசு. கரத்தை நீட்டி ரட்சித்தாரே, ஓ தேவனுக்கே மகிமை. கபடற்ற உள்ளத்தை தேற்றுகிறார், நானே பரிகாரி என்று சொன்னார். கபடற்ற உள்ளத்தை தேற்றுகிறார், நானே பரிகாரி என்று சொன்னார். ஓ தேவனுக்கு மகிமை, தூக்கி எடுத்தார் என்னை, தூக்கி எடுத்தார் இயேசு. கரத்தை நீட்டி ரட்சித்தாரே, ஓ தேவனுக்கே மகிமை. அல்லேலூயா. ஜீவிக்கிறார் இயேசு, உயிரோடு இருக்கிறார். மரித்தேன், சதா காலமும் நான் உயிரோடு இருக்கிறேன் என்று சொன்ன தேவன் பிதாவின் வலப்பக்கம் அமர்ந்து நமக்காக பரிந்து பேசுகிற தேவனாய் இருக்கிறார். அல்லேலூயா. பாவ துன்பத்தை நமக்கு இன்பமாய் மாற்றி கொடுத்த தேவன், அவர் மட்டும் மரித்து உயிரோடு எழும்பவில்லை என்றால் நாம் பாதாளத்துக்கு சென்றிருப்போம். அல்லேலூயா. அவருடைய விலையேறப்பட்ட இரத்தத்தினால் கிரயம் கொடுத்து நம்மளை வாங்கி எடுத்திருக்கிறார். நல்ல தெய்வம், அன்பான தெய்வம். சொந்த பிள்ளையாக நம்ம தெரிந்து கொண்டிருக்கிறார். ஒவ்வொரு நாளும் வார்த்தையினால் நம்மை நடத்துகிறார், சத்தியத்தின் பாதைகளை நம்மை நடத்துகிறார். இப்படியாய் ஒவ்வொரு நாள் நடத்துகிற நல்ல தேவனுக்கு நாம் கொடான கொடி நன்றிபடி செலுத்துவோம். கபடற்ற உள்ளத்தை தேற்றுகிறவராயிருக்கிறார். இருதயத்தில் கபடு இல்லாதபடி இருக்க சத்தியத்தை நம்ம மேய்ந்து கொள்ளணும். வார்த்தையை வாசிக்க வாசிக்க இருதயத்தில் கபடுன்றது வரவே வராது. இப்போதும் கூட நம்ம தேசத்துக்காக ஜெபிப்போம். பஞ்சம், பட்டயம், கொள்ளை நோய், துஷ்ட மிருகங்க தேசத்தில் வரக்கூடாது. இயேசுவின் நாமத்தை சுட்டரித்து கொடுங்க. படிக்கிற பிள்ளைகளுக்கு நல்ல ஞானத்தை கொடுங்கய்யா. வீணானதில் ஆண்டவரே அப்பா தலையிடாதபடி, அந்த போதை வசத்துக்கு அடிமையாகாதபடி, சினிமா மோகத்தில் சிக்கி கொள்ளாதபடி, இரவும் பகலும் வேதத்தில் பிரியமாக இருக்கிற பிள்ளையாக மாற்றுங்க ஆண்டவர். அல்லேலூயா. சத்தியத்தை அறியட்டும், சத்தியம் விடுதலை ஆகட்டும். சிறு பிள்ளைங்க ஊழியத்தை ஆசீர்வதிங்க.
இந்த வார்த்தையின் மூலமாக நீங்கள் வெளிப்படுங்க ஐயா. வார்த்தை அநேகருக்கு ஆசீர்வாதமாக இருக்கட்டும். இயேசுவின் நாமத்தை கேட்கிறேன் நல்ல தகப்பனே, ஆமென். அன்பான தேவனே, அருமையான இரட்சகரே, ஆவியானவரே, திருத்துவ தேவனே, இப்போது இந்த வார்த்தை பெரிய பிள்ளைகளுக்கு ஏற்றதாக இருக்கட்டும், உடைய சித்தத்தின்படி இருக்கட்டும். பரிசுத்த ஆவின் ஒத்தாசம் நஸ்ரேயனாகிய ஜீவனுள்ள பிதாவே, ஆம். பிரியமானவர்களே, இந்த நாளிலே நம்ம வேத வசனத்தை தியானிக்க போகிறோம். ஆண்டவர் என்ன சொல்கிறார் என்பதை நாம் பார்ப்போம். நீதிமொழிகள் புத்தகம் 29வது அதிகாரம் 25லேருந்து 27 உள்ள வசனம். இது என்ன சொல்லுதுன்னு பார்த்தீங்கன்னா, எக்காரணத்தை முன்னிட்டு நாம் என்ன செய்யக்கூடாது, பின்மார்க்கமாக போகவே கூடாது. ஆண்டவர்கிட்ட வந்துட்டீங்களா, தயவு செய்து என்ன செய்யாதீங்க, பின்மார்க்கமாக மாத்திரம் போயிடாதீங்க. எந்த காரணத்தை கொண்டும் போகாதீங்க. இந்த வசனம் அதான் சொல்லுது. பார்த்தீங்கன்னா 25வது வசனம் சொல்லுது, நீதிமொழி 29:25, மனுஷனுக்கு பயப்படும் பயம் கண்ணியை வருவிக்கும். பார்த்தீங்களா, யாருக்கு பயப்படக்கூடாது, மனுஷனுக்கு பயப்படக்கூடாதுனாக்கா தைரியமாக போய் என்ன ஒன்று அவனை செய்யணும் அர்த்தம் இல்லை. தேவனுக்கு மேலே மனுஷன் என்ன செய்யக்கூடாது, மதிச்சிடக்கூடாது. ஏசப்பாக தான் ஃபர்ஸ்ட் இடம், முதலாவது இடம் அவருக்கு தான். அவருக்கு அப்புறம் தான் மனுஷன். கிறிஸ்துக்குள்ள தான் தாய் தகப்பனுக்கு கீழ்ப்படிந்திருந்து ஆண்டவரே சொல்றாரு. தாய் தகப்பன் கீழ்ப்படிந்திருன்னு சொல்றாரு. ஆனா யாருக்குள்ள, கிறிஸ்துவுக்குள்ளாய். அல்லேலூயா. தாய் தகப்பன் நல்லவங்களா இருந்தால், கிறிஸ்துக்குள்ள இருந்தாங்கன்னா அவங்க சொல்றதை நீங்க கேட்டு நடக்கலாம். தாய் தகப்பன் உலகத்தின் மத்தியில் மாறுதலான வாழ்க்கை வாழ்ந்து இருக்கிறாங்கன்னு வச்சுங்க. அப்பா தானே சொல்றாரு, கீழ்ப்படிய மாட்டியா? அவர் கடைக்கு போக சொல்றாரு, போக மாட்டியா? அப்புறம் என்ன நீ கிறிஸ்தவன் அப்படின்னு நம்மளை கேட்கக்கூடாது. ஏன்னு கேட்டீங்கன்னா, அதான் நல்ல வாழ்க்கை. ஆனா அதே நேரத்தில் அப்பா அந்த பிள்ளையை கூப்பிட்டு போய் பிராந்தி ஷாப்பில் போய் எனக்கு என்ன வாங்கிடுவான், பிராந்தி வாங்கிடுவான், கடையில் போய் எனக்கு சிகரெட்டு வாங்கிடுவான் அப்படின்னு பிள்ளையை நடத்துகிறாருன்னு வச்சுங்க. அந்த இடத்துல ஒரு பிள்ளைக்காரன் என்ன செய்யணும், கீழ்ப்படியணும்னு அவசியம் கிடையாது. அல்லேலூயா. புரியுங்களா நான் சொல்கிறது? நல்ல நடத்த அப்பா நல்ல படிக்க சொல்கிறாரு, நல்லா படிக்கலாம், கீழ்ப்படிய சொல்கிறது, கீழ்ப்படியணும். தாய் தகப்பனை கனப்படுத்தணும், மதிப்பு கொடுக்கணும், எல்லாம் வேணும். அது இல்லைன்னா அப்புறம் கிறிஸ்தவ வாழ்க்கை இல்லை. ஆனால் அதுக்கு கெட்ட வழிக்கெல்லாம் பிள்ளைய நடத்துறதுக்கு ஆண்டவர் செய்யக்கூடாது, இடம் கொடுக்குற அப்படி கீழ்ப்படின்னு சொல்லவே இல்லை. நீ இயேசுக்கு தான் கீழ்ப்படியணும். இயேசு உன்னை எப்படி சொல்கிறார், நீ திருடாத, குடிக்காத, கெட்ட வார்த்தை பேசாத, அப்படிதான் சொல்கிறாரு. அப்பா கெட்ட வார்த்தை பேசுகிற, நானும் கீழ்ப்படி கெட்ட வார்த்தை பேசியிருந்தான்னு அர்த்தம். அது கீழ்ப்படுகிறதுக்கு அர்த்தம் இல்லையா? அல்லேலூயா. அதை போல மனுஷனை என்ன செய்யாத, பயப்படாது, மனுஷனுக்கு பயப்படாது. நிறைய பேர் வீட்டிலலாம் பார்த்தீங்கன்னா ஆம்பளை பிள்ளைங்க இருந்தாக்கா அவங்களுக்கு ஒரே தைரியம், நமக்கு ஆள் ஆம்பளை பசங்கிறாங்க, நம்ம தான் தாதான்னு நினச்சிக்கிறாங்க. அப்படிலாம் இருக்கவே கூடாது. பிள்ளைகளை எந்த காரியத்தை கொண்டோ கெட்ட வழியில் அந்த பிள்ளைகளுக்கு அந்த என்ன சொல்றது, அந்த மூர்க்கமான வழியில் நடத்தவே கூடாது. வீட்டில் யாரா நம்மகிட்ட சண்டை பண்ணி அது அப்படியே வீடு நம்மளோட போயிடும். பிள்ளைக்காரன்ட்ட சொல்றது, அங்கே விடுறது, விடுறது, அதெல்லாம் செய்யவே கூடாது. ஒரு அல்ல தெரியுதா? ஏன்னா கர்த்தருக்குள்ளதான் கர்த்தரை நடத்த சொல்றாரு. ஒரு கண்ணத்தில் ஒரு நரைந்தா மறு கண்ணத்தை காண்பிதான் ஏசப்பா சொல்றாரு. நீ கூட்டி போய் பிள்ளைக்காரன் போய் சண்டை போட விடணும், அது அப்படி சொல்லவே இல்லை ஆண்டவர். அதுக்காக நான் பிள்ளை கொடுக்கல. ஒரு அல்ல சொல்லுவீங்களா? அதை போல மனுஷனுக்கு பயப்படாது. அந்த வசதி பாருங்க, மனுஷனுக்கு பயப்படும் பயம் கண்ணீரை தான் வருவிக்குமா. வலையில போய் மாட்டிக்குவேன். ஒரு அல்ல சொல்லுவீங்களா? எப்படி எலிக்கு பொறி வைக்கிறோமோ அந்த மாதிரி அதில் போய் மாட்டிக்குவேன். ஆனால் அதுக்கு பதிலாக கர்த்தரை நம்புகிறவனோ உயர்ந்த அடைக்கலத்தில் வைக்கப்படுவான். அல்லேலூயா. எங்கே வைக்கப்படுவான்? உயர்ந்த அடைக்கலம். அடைக்கலம்னா பாதுகாப்பு.
மழை வந்துட்டா நம்ம என்ன செய்வோம்? எங்கன்னா ஒரு மறைவில் போய் அடைக்கலமா ஆகிறோம்ல. ஒரு ஒரு கோழி குஞ்சுக்கு வந்து ஒரு பருந்து வருதுன்னா என்ன செய்யும்? ஓடி போய் தாய் சட்டை நடியில் போய் அடைக்கலம் ஆகிடும்ல. அந்த மாதிரி கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் இருந்துச்சுன்னா உன்னை எங்கே வைப்பாரா? உயர்ந்த அடைக்கலத்தில் வைப்பார். நல்ல ஒரு பாதுகாப்பை தேவன் நமக்கு கட்டளையிடுவார். நல்ல சொல்லிங்களா? அதுக்கடுத்து என்ன சொல்றாரு? ஆளுகை செய்வருடைய முக தரிசனத்தை தேடுகிறார்கள் அநேகர். ஆளுகை செய்வருடைய முக தரிசனத்தை தேடுகிறார்கள் அநேகர். அல்லேலூயா. இவங்களால் தாங்க வாழறேன், இவங்க தான் எனக்கு வருமானம், இவங்களால் தான் எல்லாம், இவங்க என்ன சொன்னாலும் நான் கேட்டு தான் ஆகணும். அல்லேலூயா. அந்த நிலைமைக்கு போயிடாதீங்க. அவங்க தான் வேணும், இல்லைன்னு சொல்லலை. அல்லேலூயா. ஆனால் அவங்களுக்கு பிரியமானதை செய்யக்கூடாது, கர்த்தருக்கு பிரியமானதை செய்யணும். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தப்பான வழியில் போகிறாங்களா, அவங்க தான் என்ன தாங்குறாங்கிறது, அவங்க வழியில் நீ போயிடக்கூடாது. அவங்க தரிசனத்தை நீ பார்க்கக்கூடாது, அவங்க முக தரிசனத்தை பார்க்கக்கூடாது. அல்லேலூயா. அதுக்கு அடுத்தது என்ன சொல்றாரு? அநேகர் ஆனாலும் அவனுடைய நியாயம் கர்த்தராலே தீரும். அவனுடைய நியாயம் யாரால தீரும்? கர்த்தரால தீரும். ஒரு அல்ல சொல்லிங்களா? கர்த்தருக்கு தான் கீழ்ப்படியுமே தவிர மனுஷ முகத்தை தரிசனத்தை பார்க்கக்கூடாது. முகதாட்சணைக்காக எதையும் நீ செஞ்சிடக்கூடாது. ஐயோ இன்னார் சொல்லிட்டாங்க, அவங்க சொன்னாங்க, அவங்களுக்காக நான் செஞ்சேன், அவங்களா செஞ்சு எல்லாம் மாட்டினீங்கன்னா அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவங்க தப்பான வழியில் நடத்துகிறாங்கன்னு தெரியுது, அவங்க முகதாட்சணைக்கு நீ செய்யக்கூடாது. கர்த்தருக்கு தான் நீ பயப்படணும். ஏன்னா உன்னுடைய வாழ்க்கை நியாயம் எதில் இருக்குது? கர்த்தருக்குள்ள தான் இருக்குது. ஏசப்பாவுக்கு தான் பயப்படணும். பின்மார்க்கமாக போகவே கூட. கலப்பை மேல் கை வச்சிட்டியா திரும்பி பார்க்காத. அல்லேலூயா. அடுத்த 2வது வசனம் பாருங்க, 27வது வசனம் பாருங்க. நீதிமானுக்கு அநியாயக்காரன் அருவருப்பானவன். நான் நீதிமான்னு சொன்னான், கர்த்தருடைய பிள்ளை, நான் அவனுக்கு தொண்டனா இருக்கிறேன் அப்படின்னு சொன்னா, ஏசப்பாவுக்கு நான் தொண்டனா இருக்கிறேன்னு சொன்னா, அல்லேலூயா, எனக்கு இவன் நீதிமானுக்கு அநியாயக்காரன் அருவருப்பானவன். அநியாயம் செய்கிறவன் நமக்கு என்னவா இருக்கணும்? அருவருக்கணும். அவன் அநியாயம் செய்கிறான் நல்லா தெரியுது, அவன் செய்து சரியில்லை நல்லா தெரியுது, அவனுக்கு துணை போகக்கூடாது. எவ்வளோ ஆதாயம் கிடைச்சாலும் சரி, அதனால உங்களுக்கு எவ்வளோ ஆதாயம் கிடைச்சாலும் சரி, எவ்வளோ லாபம் இருந்தாலும் சரி, போவாத. நீ அருவருக்கணும். அதே நேரத்தில் துன்மார்க்கனும் துன்மார்க்கனுக்கு அருவருப்பான். யாரும் நல்லபடியாக வாழ்றதை இன்னொருத்தன் வந்து என்ன செய்ய மாட்டான்? துன்மார்க்கன் விரும்பவே மாட்டான். அல்லேலூயா. ஒருத்தர் ரொம்ப கெட்ட வழியில் போகிறான், அக்யூஸ்டாக வாழ்ந்து நிற்கிறான்னு வச்சுங்க. இன்னொருத்தர் நல்லவனா வாழ்ந்து நிற்கிறான், சமுதாயத்துக்கு ஏற்றவனா இருக்கிறான்னு வச்சுங்க. இவருக்கு அவன் மேலே என்ன இருக்கும்? எப்படி அவனை கெடுக்கணும்னு தான் பார்ப்பான். இவன் ஒண்டி நல்ல பேர் வாங்கினுக்கிறானே, ஒரு ஆள் சொல்லுவீங்களா? அவனுக்கு அவன் அருவருப்பானவன். சன்மார்க்கன், நான் சொல்றது நீதிமான் இல்லை, இயேசுவை ஏற்றுக்கொள்கிறவன் நீதிமான். நல்லபடியாக வாழ்றவங்க எத்தனையோ பேர் இருக்கிறாங்க, பக்தி உள்ளவங்க இருக்கிறாங்க, எந்த கெட்ட வழிக்கு போகாதவங்க எவ்வளோ பேர் இருக்கிறாங்க, 4 பேருக்கு தொண்டு நிறுவனம் நடத்தி எவ்வளோ காரியங்களை செய்கிறாங்க. ஆனால் இயேசு ஏற்றுக்கொள்ளாமல் இருப்பாங்க. அவங்க யார்? சன்மார்க்கன். ஆனால் தீமை செய்கிறவனுக்கு அவங்கள பார்த்தா பிடிக்காது. அல்லேலூயா. அல்லேலூயா. இவன் அழிக்கிறவன், அவன் வாழ வைக்கிற நினைக்கிறவங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆனால் அவங்கள பார்த்தா இவங்களுக்கு அருவருப்பான். அதே மாதிரி நம்ம ஏசப்பாவுக்கு பிரியமா இருக்கணும். இதோ என் நேசகுமாரன், இவரில் பிரியமா இருக்கு. ஏன்னா அவரு ஏசப்பாவுடைய விருப்பத்தெல்லாம் நிறைவேற்றினார், பிதாவுடைய விருப்பத்தெல்லாம் ஏசப்பா நிறைவேற்றினார். அதனால தான் அவர் மேல என்ன அந்த பிரியமா இருந்தார். அல்லேலூயா. அப்போ நாம் அப்படிதான் இருக்கணும். உலகத்து மத்தியில் நம்ம என்ன செய்யக்கூடாது? நம்ம வந்து அவங்களோட கூட ஐக்கிய வைக்கவே கூடாது. உலகம் நம்மள வெறுக்கணும். அப்போதான் நம்ம கிறிஸ்தவர்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஏன்னா பின்மார்க்கமாக போனீங்கன்னா என்ன நடக்கும்னாக்கா, பிசாசு வந்து உள்ள போந்துருவோம்.
நமக்குள்ள இப்போ யார் இருக்கிறார்? பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறார், நம்மளை நடத்துகிறார், தேற்றவாளனா இருக்கிறார், பாவங்களை கண்டித்து உணர்த்துறார், எது செய்யக்கூடாது செய்யணும் எல்லாம் சொல்லி கொடுத்துன்னு இருக்கிறார், போதிச்சுன்னு இருக்கிறார். இப்போ அவரை விட்டு நீங்கள் விலகுனீங்கன்னா யார் வந்துடுவா? உள்ள சாசு வந்துடுவான். அப்போ வாழ்க்கை எப்படி இருக்கும்? அதான் வசனம் சொல்லுது பாருங்க. மத்தேயு புத்தகத்தில் 12வது அதிகாரம், மத்தேயு புத்தகம் 12வது அதிகாரத்தில் 44 வாசிக்கிறேன் கேளு. அதுக்கு முன்னாடி வசனம் 43. அசுத்தாவி ஒரு மனுஷனை விட்டு புறப்படும் போது வறண்ட இடங்களில் அலைந்து இளைப்பாறுதல் தேடியும் கண்டடையாமல். நம்ம ஏசப்பா ஏத்துக்கிறதுக்கு முன்னாடி நமக்குள்ள யார் இருந்திருக்கிறா? விசுவாசத்தான் இருந்திருக்கிறான். ஏதாவது ஒன்று இருக்கணும் உள்ள. ஒன்று அசுத்தாவி இருக்கணும், பரிசுத்தாவி இருக்கணும். ஒரு மனுஷனுக்குள்ள அசுத்தாவியில் இருந்தோம், ஆனால் இன்னைக்கு அவர் விரட்டிட்டாரு. விரட்டி அது என்ன செய்யுது? இப்போ இந்த வீட்டை விட்டு போயிட்டுமே, இப்போ அலைஞ்சு திரிஞ்சினுக்குதான், வனாந்தத்தை தெரிஞ்சினுக்குதான், அதுக்கு சரியா இடம் கிடைக்கல. அல்லேலூயா. இளைப்பாறுதல் தேடி எனக்கு கண்டடையாமல் நான் விட்டு வந்த என் வீட்டுக்கு திரும்பி போவேன். திரும்ப உங்க பக்கத்திலே தான் சுத்தின்னு இருக்கிறான் அவன், கர்ஜிக்கிற சிங்கத்தை போல என்று சொல்லி அங்கே வந்து அந்த வீடு வெறுமையும் பெருக்கி ஜோடிக்கப்பட்டதுமா இருக்கிறதை கண்டு, அல்லேலூயா, நல்லா கேட்டு, நம்ம ஆண்டவருக்குள்ளதுனால ஆண்டவர் அதை சுத்திகரித்து ரத்தத்தினால கழுவி பரிசுத்தப்படுத்தி அலங்கரித்து வச்சிருக்கிறாரு. நீங்கள் இயேசு விட்டு பின்மார்க்கமாக போனீங்கன்னா இயேசு நம்மளை விட்டு போயிடுவார். இது ஜோடிக்கப்பட்டதாக இருக்கிறத பார்த்த உடனே என்ன பண்ணுவான்? போன ஆவி என்ன பண்ணுவான்? திரும்பி போய் தன்னிலும் பொல்லாத வேறு 7 ஆவிகளை தன்னோடு கூட்டி கொண்டு வந்து உட்புகுந்து அங்கே குடியிருக்கும். அப்போது அந்த மனுஷனோட முன்னிலைமையிலும் அவன் பின்னிலைமை அதிக கேடுள்ளதாக இருக்கும். அப்படியே இந்த பொல்லாத சந்ததிக்கும் சம்பவிக்கும். இயேசு விட்டு விலகுகிறவங்களாம் பொல்லாத சந்ததி. முந்தின வாழ்க்கையை விட பிந்தின வாழ்க்கை மோசமாயிடும். அதனால் நம்ம எச்சரிக்கையாக இருக்கணும் பிரியமானவர்களே. ஒரு நாளும் நாம் பின்மார்க்கமாக போகவே கூடாது. ஆண்டவரே ஸ்தோத்திரம். ஒரு நாள் நாங்கள் பின்மார்க்கமாக போகாதபடி ஒரு வசனத்தை நாங்கள் கை கொண்டு நடக்க அல்லேலூயா கிருபை பாராட்டும்படியாய் ஜெபிக்கிறோம். பரிசுத்த ஆவியின் ஒத்தாசையுடன் நசரேயனாகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே கேட்கிறேன் ஜீவனுள்ள பிதாவே, ஆமென்.